தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகிய நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மாஹே, தெற்கு உள் கர்நாடகம், ராயலசீமா, தெற்கு கடலோர ஆந்திராவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் சராசரி மழை அளவு 44 சென்டிமீட்டராக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகிய நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மாஹே, தெற்கு உள் கர்நாடகம், ராயலசீமா, தெற்கு கடலோர ஆந்திராவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் சராசரி மழையளவு 44 சென்டிமீட்டராக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்திய நிலப்பரப்பிலிருந்து இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை விலகி இருக்கக்கூடிய நிலையில வடகிழக்கு பருவமழை அதே வேளையில் தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த 3 மாத காலம். அக்டோபர் மாதத்தின் 3வது வாரத்துல தான் வடகிழக்கு பருவமழை வழக்கமாக தொடங்கும். அந்த வகையில இன்றைய தினம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஜனவரி 27ஆம் தேதி வரை, குறிப்பாக 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு 104 நாட்கள் நீடித்த வடகிழக்கு பருவமழை நீடித்தது. இந்த நிலையில இந்த ஆண்டும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல பெரிய அளவுல மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, அதே போல மாஹே, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, ஆந்திரா, ராயலசீமா, புதுச்சேரி, காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த பருவ காற்றிலோட சராசரி மழை அளவுன்னு பாத்தீங்கன்னா 44 சென்டிமீட்டராக இருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதத்தோட நிறைவடையும். இந்த நிலையில அதனுடைய காலம் நீடித்த நிலையில தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு திசையிலிருந்து வறண்ட காற்று வரும் பொழுது வங்கக்கடலை அடைந்து நிலப்பரப்பை அடையும் பொழுது அந்த மேகக்கூட்டங்கள் மேகங்களில் இருக்கக்கூடிய இந்த மழை மேகங்களை கொண்டு வரும் பொழுது இது தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவுல மழையை கொடுக்கும் பருவ காற்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் 80% மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இந்த வடகிழக்கு பருவமழை காலம் என்பது இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்கிறது. நன்றி மணிவண்ணன்.